வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு and thanks for the beautiful introduction that you're giving for everyone. Yeah, I was just telling Kalai about it. So இல்லை நான் எழுதி தரல கண்டிப்பாக வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்கும்போது ஐ பி சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் ஐ கேன் சி யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் மூன்றாம் கண் இது வந்து முழுக்க முழுக்க நான் பண்ணேன்னா அது சசி சாருக்காக தான். சசி சார் வந்து அப்படி ஒரு ஃபாலோஅப் என்ன பண்ணார். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட். சசி சார் வந்து ஹி ஹாஸ் பிகம் லைக் அ ஃபேமிலி. இப்போ நாங்கள் படம் பண்ணி சொல்லலாம்ல சார் 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் முன்னாடி பண்ணோம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சிட்டு அது எடிட் வேறு நம்ம நடிச்சு கொடுத்தது வேறு இல்லையா. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் படம் முடிச்சுட்டு பிளாக்மெயில் பண்ணுற டைமில் நான் இந்த படம் கேட்டேன். என் படம் பேர் பிளாக்மெயில். இப்படி தான் என் டீம் இருக்காங்க. நாங்கள் செட்டில் கூட இப்படி தான் எங்களை ஐ மீன் நடிக்கிறது கரெக்டாக பண்ணிட்டோம். ஆனால் நாங்கள் வேறு என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் 4 பேர்கிட்டேருந்து வந்துட்டே இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் கலையெல்லாம் சுத்தமாக நான் ஸ்டாப் போகும் கலை எல்லாரும் மேலேயும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், சசி சார் வந்து எப்பவுமே நான் என்னோடய ஒர்க் வெளியில் வந்தாலும் ஒரு ஆல்பம் வந்தாலும் ஒரு படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் கண்டிப்பாக எனக்கு சார் கிட்டேருந்து வந்துடும். சூப்பர்டா சூப்பர்டா. அண்ட் ஐ வில் ரைட் அண்ட் கிவ் யூ ஹீ இஸ் ஒன் well-wisher that I have in this industry and who'll always wish good for me. எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிவிட்டு சூப்பராக வர நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன், நான் சொன்னல நீ செமையாக பண்ணுவேன்னு எப்பவுமே சொல்வார். அண்ட் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து அடிக்கடி கேட்குறது வந்து ரொம்ப ரேர். அண்ட் சசி சார் வந்து நான் ஸ்டாப்பாக எனக்கு வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாக எனக்கு அது கொடுத்துட்டே இருக்கார். அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அவர்கிட்டேருந்து எனக்கு வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதுக்கப்புறமும் என்னை மறக்காமல் கால் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ரோல். இதில் வந்து அவர் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் ப்ளே தான் வந்து இதில் ஹீரோ. அண்ட் அவங்க கதைக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக ஹீரோயின்ஸ்க்கோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீரோஸை விட கம்மியாக இருக்கும். ஐ கெஸ் யூ கைஸ் வில் அக்செப்ட். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது. மீ அண்ட் அதுல்யா அபவுட் ஹீரோயின் இல்லை எல்லாருக்குமே பயங்கர ஈக்குவல் ஸ்பேஸ். எனக்கும் என்னோட ஸ்டோரியில் நானும் அதுல்யா தான் வந்து ஹீரோயின். ஸோ அந்த மாதிரி தான். இல்லை தப்பாக போயிடுமோ? இல்லை நார்மலாக தான் சொன்னேன். நாங்கள் தான் வந்து வி ரன் தி என்டையர் ஆர் ஸ்டோரி. இருங்க நான் பேச வந்ததே மறந்துடுவேன் நினைக்கிறேன். ஸோ அதுல்யா கூட தான் ஃபுல்லாக நான் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அண்ட் வித் தட் சார் I'm so glad and I'm so happy and I'm so happy that I worked with you. And Kalai இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள். ஓகே சார் நீங்கள் வாங்க சார், அவங்க கோச்சு பேர் வந்துருங்க. சரி சும்மா கலாய்ச்சி. ஓகே ஸோ விதாத் சார் பற்றி சொன்னேன். ஸோ ஐ எம் ஸோ கிளாட் டு ஒர்க் வித் யூ. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கே வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ. அண்ட் உங்ககிட்டேருந்தும் நீங்கள் டைலாகே இல்லாமல் அந்த ஃபேஸ்லேயே எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அது கன்வே பண்ணீங்கன்னு நான் வந்து லைவாக பார்த்தேன், பக்கத்தில் இருந்து பார்த்தேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கலை வந்து he's another family for me. எனக்கு வந்து கலை வைஃப் அண்ட் தென் குழந்தை எல்லாருமே எனக்கு பயங்கர க்ளோஸ். வந்து அக்கான்னு சுற்றிட்டே இருப்பா. சொல்லிட்டு என்ன அக்காண்ணா? அஃப்கோர்ஸ் ஐம் அக்கா ஃபார் ஹர். அதித்தி நாட் யூ. அதித்தி சொன்னேன். ஸோ அண்ட் அடிக்கடி நான் வந்து கலையை வந்து வெளியில் நான் மீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இஸ் லைக் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் அண்ட் அ ஃபேமிலி லைக் ஃப்ரெண்ட். ஸோ சந்தோஷ் பிரதாப், ஆதித். And Santosh Pratap is a very beautiful character he's got in this movie. பயங்கர ஹேண்ட்ஸமாக ஒரு நல்ல quirky character இதில். I guess you totally deserve this character and this is something that is going to break through and then I'm sure it is going to be really good for you from here. And Adit, இந்த தெலுங்கு கனெக்ஷன் எனக்கும் அதுக்கும் ஜாஸ்தி. நம்ம கலை காய்ச்சிக்கிட்டு இல்லை நான் பேச மாட்டேன், தெலுங்குல பேச மாட்டேன் கண்டிப்பாக. பட் யா சம்திங் லைக் அந்த ஒரு டக்குன்னு பார்த்தா நம்ம ஒரு கசின் கிட்ட வந்து என்ன அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு அது. அண்ட்
ஸ்பெஷலி இந்த ப்ரோமோ சாங்கில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேம் எனக்கு வந்து யூ கேவ் மீ தி ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோ மை டேலண்ட். எனக்கு சாண்டி மாஸ்டருக்கு அப்புறம் யூ த ஒன் ஹூ ஆக்சுவலி கேவ் மீ தட் பர்டிகுலர் பார்ட். நீ பண்ணு, நீ உனக்கு என்ன வேணுமோ பண்ணு. அங்கே வந்துட்டு நான் கொரியோ பண்ணல, நீ இதை ஃபீல் பண்ணி அந்த அந்த ஒரு பர்டிகுலர் பிட் வந்து நீ ஃபீல் பண்ணி உனக்கு என்ன தோணுதோ பண்ணுன்னு சொன்னாங்க. அதில் எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது இல்லை எங்கேயாவது பெட்டர் பண்ணணுன்னா அவங்க என்னை கைட் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். இட் மீன்ஸ் அ லாட். பிகாஸ் ரொம்ப கம்மி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வந்து என்னோட டான்ஸ் காட்டுறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் கிடைக்குது. அண்ட் ஐ கெஸ் திஸ் இஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தட் யூ கேவ் மீ, தட் ஸ்பேஸ் தட் யூ கேவ் மீ. அண்ட் விஷுவலாகவே ரொம்ப அழகாக அதை வர வச்ச உதய் அண்ட் த என்டையர் டீம். ராமா சார், நான் இப்போ தான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒர்க்கிங். அண்ட் சரத் அஃப்கோர்ஸ் வந்து கலகலன்னு ஷார்ட் மொத்தம் நான் எங்களோட செட்டையை வந்து பயங்கர கலகலன்னு வச்சுட்ருக்கவர். அண்ட் ஐ கெஸ் நான் எல்லாருமே கவர் பண்ணிட்டேன். ஆர்ட் டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். மியூசிக், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் திஸ் மூவி. நான் இது வரைக்கும் பண்ணதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கதை. அண்ட் சதீஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் சார், தேங்க்யூ. அண்ட் ஆல் தி ஏடிஸ் அண்ட் எவ்ரிபடி, ஆல் தி டெக்னீஷியன்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் படம் பாருங்கள். ஜூன் 12th வருது. இது வரைக்கும் வந்தவங்க யாருமே அதை சொல்லலை, நான் சொல்லிடுறேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஜூன் 12th வருது. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது யாருன்னு கண்டுபிடிங்க, அந்த டீசரில் சொன்ன மாதிரி. அண்ட் ஐல் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் ஆல் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற மீடியா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, டீம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழில் வந்தது 3ஆவது படம். அண்ட் படத்தோட டைட்டில் வந்து 3ஆம் கண் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஒவ்வொரு படத்திலும் நமக்கு புதுசாக யூனிக்காக ஏதாவது கிடைக்கும். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக அது வந்து இந்த ஆக்டர்ஸ் தான். ஸோ அதித், வித்தார்த், சந்தோஷ், தேஜு, கலை, all of them are சூப்பரான performers. So I was so happy to share screen space with them. And heartfelt thanks to Ganesh sir. So thank you for having me. Thank you producers, Shashi sir and Lenin is also there. Thank you for the consistent support. I want to thank all the technicians and all the crew members who have worked so hard to bring life to this film. And I want to thank all the ADs, Raghav, and all of them who have been a part of this film. And thank you media for always showing up. And thank you. கடைசியில் நான் வந்து இது நன்றி உரை தான், அதனால் சொல்கிறேன். வேறு யாரும் வந்து நன்றி உரை சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எங்கள் கம்பெனியில் இப்படி அற்புதமாக ஒத்துழைப்பு கொடுத்த நடிகர்களுக்கும் நானுமே வந்து ஃபர்ஸ்ட் படம் வந்து ஓமை கோஸ்ட் ஒரு படம் பண்ணாரு. அதில் யார் நடிக்க வச்சதா தெரியல, அதெல்லாம் யோசிச்சு அதை வச்சு எதாவது பேசலாம், அவரோட கண்டென்ட். அதுக்கு பதில் இந்த படத்தில் யாரும் கூப்பிட்டுருக்கா தெரியல, யார் சொல்ல அவன் நடிச்ச படம் 24 Kisses, அதுக்கப்புறம் ஸ்வீட்டி நாட்டி கிரேசி, ஹாப்பி எண்டிங். படம் பேர்லாம் வந்து ஒரு படம் வரப்போகுது இந்த மாதிரி. அதான் இப்ப இந்த படம் என்ன சார், ஃபர்ஸ்ட் படம் அப்படி ஒரு ஜானர், செகண்ட் படம் இப்படி ஒரு ஜானர்னு யோசிச்சா அதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் ஆதித்ய கூட்டு நடிக்க வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பேசுறதுக்கு. எனக்கு அங்க இருந்து கிளாப்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அவங்களாம் சொன்னபடி நம்ம படங்கள் கொஞ்சம் நல்ல படமா இருக்குங்கிறது 100% சொல்றேன். டெஃபினட்டா இது ஒரு நல்ல திரைக்கதையா இருக்கும், நல்ல ஒரு படமா இருக்கும். உங்களை நான் சொல்லி சாரிங்க, மன்னிச்சிருங்க, திரும்ப வரேன். என்னன்னா படம் முடிச்சிட்டாலாம் முடிஞ்சு எல்லாருக்குமே வந்து ஒரு எப்பயுமே ஒரு படம் முடிச்சிட்டா இருக்கும்ல, ஒரு படம் கதை கேட்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும், படம் எடுக்கும் போது ஒரு ஃபீலிங் வரும், நல்லா வருமா வராது, படம் முடிஞ்ச உடனே ஒரு ஃபீலிங். இது இயல்பா எல்லாருக்கும் இருக்க ஒரு பயம் தான். கடைசியா பிரசன்ட் மீடியா மக்கள் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி கொண்டாடினாதான் வெற்றி. அப்படி இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கிறது கிடையாது. நம்ம எல்லாருமே எல்லாமே பிடிச்சிதான் பண்றது, பிடிக்காம பண்றது இல்லை. இந்த படம் முடிச்சுட்டா நேற்று ப்ரொமோஷன்லாம் பண்ணிட்டு இருக்க வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு இப்போ ப்ரெஸ் மீட் ஸ்டேஜில் இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொமோஷனுமே இருக்குது. ஒரே ஸ்டோப்பால், அது சோப்பா 2 தான் போடுறாங்க, ஒரு 15 பேர் இருக்காங்க, ஒரே டார்ச்சராக வந்து ஒன்று பண்ணுறாங்க. கால் மேலே யாராவது பார்த்து தயவு செஞ்சு இந்த படம் ப்ரொமோஷன் பார்த்து இவனால திமுறா கால் மேலே கால் போடுவோம் மறந்து தயவுச்சு தப்பாக நினச்சிக்காரு. உண்மையாக இடம் இல்லாமல் முடியாமல்
உட்காந்து பக்கத்தில் உங்க கால் இடிச்சிடக்கூடாது உட்காந்துட்டான். அப்படி இருக்கும்போது இவர் ட்ரெய்லர் நேற்று என்னங்க அப்படின்னு இவர் வந்து ஒரு ஜென்சி கிட் மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு எங்க டைரக்டர். அவரே ஜோக் அடிச்சுட்டு அவரே சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா ஒருத்தர் நடிக்க கதை ஒரு டைரக்டர் ஒரு டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணதை சொல்லுவாங்க. இது எல்லாமே இயல்பா ஒரு மேடை கிடைக்கும் போது எல்லாமே ஓப்பனா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது கண்டிப்பா நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான். அது வந்து கண்டிப்பா ஏன்னா எல்லாருக்கும் அந்த மேடை அவ்வளோ ஈஸியா கிடைச்சிருது இல்லை. பட் அவன் டப்பிங் எப்படி பண்ணாங்க, டப்பிங் என்ன ட்ரெஸ்ல வந்தாங்க, என்ன செருப்பு போட்டு வந்தாங்க, இல்லை வந்து ராபிடோல வந்தாங்களான்லாம் சொல்லியிருந்தாருல, அதெல்லாம் கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் மக்கள் அதனால அடுத்த படம் கண்டிப்பா எனக்கு கூட முடியாது. ஏன்னா ராமரன் தான் கதை சொல்லியிருக்காரு. என்னன்னா இந்த படம் ட்ரெய்லர் என்னத்து காட்டணும்னாரு. நானும் இவரு உட்காந்து பேசினோம். நான் படம் அண்ணா வேற பழைய பழைய ஜோக்கா அடிக்கிறாரு, படம் எப்படி வந்திருக்குன்னு தெரியலையே. எல்லாரும் கூப்பிட்டாரு, 10 நாள் டேட்டுனாரு, ஒரு 6 நாளே முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்ட்டாரு. நான் வேற பல பிளான் வச்சிருந்தேன். என்னன்னா புரியலன்னு அந்த படம் எப்படின்னா அப்படின்னா அதே டவுட் தான்டா எனக்கு அப்படின்னாரு. அதே டவுட் தான்டா எனக்கும் கொஞ்சம் லேட்டாக ரிலீஸ் ஆகுது அப்படின்னாரா. உடனே சரி ட்ரெய்லர் போடுறது எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி ட்ரெய்லர்லாம் உட்காந்துருந்தோம். இவன் ஒரு 5 தடவை அதுக்கு ஏற்ற எப்பவுமே ஒரு சேட்டை பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க இந்த ட்ரெய்லர். இப்போ 4 தடவை ப்ளே பண்ணி ரிவர்ஸ் ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு ட்ரெய்லர் முடிஞ்சோடனே இவர் உடனே மைண்ட் வாய்ஸ் நினச்சேன், என்னடா ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இந்த படம் ஓடிடும் போலி அப்படிங்கிறாரு. டேரக்டர் ஃப்ரெண்ட் இல்லை சார், ஓடுறதுக்கு தான் சார் நான் படம் இல்லைங்க அப்படிதான் எங்களுக்கும் தெரியும். பட் ஒரு சின்ன பயம் தாங்க அப்படின்னும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனா ஃப்ராங்கா பேசுறது என்ன இல்ல என்னன்னா படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 1 year ஆயிடுச்சு படம் முடிஞ்சு. அப்போ 1 year ஆனாலும் நிறைய படங்களை பார்த்துருப்போம். அப்போ நம்ம ஒரு லேட்டானா இந்த மாதிரி ஏதாவது விஷயம் வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு எனக்கு சாங் இருக்கிறதே தெரியாது. திடீர்னு நேற்று தான் சாங் பார்த்தது. ஓ இந்த படத்துல பாட்டுலாம் இருக்கா, நம்ம ஆடி இருக்குமா, அதுல வந்து என்னப்பா கரெக்டா இருக்குமா இந்த டைம், ஓகேயா நமக்கு இந்த கதை எதுவும் வந்துச்சு, அது சீக்வன்ஸ் எதுவும் வந்தா. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6-7 படம் நடிச்சிருக்கோம், கதையில ஞாபகம் இல்லை. அதுல பார்த்தோம்னா எனக்கு உண்மையிலே அந்த ட்ரெய்லர் பார்த்தேன். நீங்க பார்த்து நான் ஒன்றும் போய் பேசல, நீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க. அவ பார்த்ததுல சொன்னேன் அதை வேறையா சொல்லி அவர் இருந்ததே எனக்கு தெரியலையே. ஆனா டெஃபினட்டா அது ஒரு புதிய முயற்சி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு ரொம்ப புதிய முயற்சி. ஏன்னா இப்ப நான் டெஃபனட்டமா ஒரு படம் பயணிகள் கவனிக்கும் நடிச்சிருக்கேன். அப்படியாவது அதுல வந்து அந்த மாற்றுத்திறனாளி பேச்சு வராத ஒரு பேச்சு பேசியிருக்கோம். இது வந்து பேசக்கூடிய ஒருத்தன் பேசாம இருக்கிறதுன்றதுல அது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். அதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேங்கிறத விட நல்லா எடுத்திருக்காரு. கண்டிப்பா ஜூன் 12 வெள்ளித்திரையில நானும் அவளோட காத்திருக்கிறேன். நீங்கள் படம் பார்த்துட்டு உங்கள் ஆதரவை தருவீங்க. ஏன்னா முன்னாடி உங்களுக்கு ஷோ காட்டிடுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னார் படத்தை அந்த ஷோ காட்ட போகிறோன்னு. அப்போது அவங்க ப்ரெஸ்ஸுக்கு வந்து முன்னாடியே காட்டுறாங்கன்னா அவர் ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸில் இருக்கிறாரு. நாங்களும் கதை பிடிச்சி தான் உள்ளே வந்தோம். அப்படி ஒரு நல்ல திரைப்படம். நாங்கள் படம் பார்க்கல, லேட் ஆனதுக்கு இப்படி ஒரு கருத்தை போட்டு சரி நன்றி, தேங்க்யூ.